ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன். குறிப்புகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் தேடி சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் இதற்கான விடைகளை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எழுதி அனுப்புங்க. இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் இப்போ ஒன்றுனா சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சை அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து குறிப்பெழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு குறிப்பு, இதை வந்து மலைகளின் தலைவன் அப்படின்னு இந்த சொல்ல சொல்லலாம். இந்த சொல்ல கேட்ட உடனே நம்ம மலைகளின் தலைவன் சொல்லுவாங்க. இமயமலை அப்படிங்கிறதுக்கான ஒரு வேறு சொல்லுன்னு கூட நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.